வணக்கங்க. நம்ம சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், புராண கதைகள், நேர்மறை ஆடலை வீட்டுக்கு கொண்டு வர்றது மற்றும் செடிகள் பராமரிப்புன்னு பல அரிய தகவலை கொடுக்கறது நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம் வாழ்நாள் கர்மாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கிய பதிவுங்க. இந்த மகாலய அமாவாசைக்கு முன் வர 15 தினங்கள் இந்த நம்ம கர்மாவை தீர்க்கக்கூடிய தினங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுதுங்க. இந்த 15 நாட்கள் நம்ம செய்யக்கூடிய தானங்கள் பல மடங்காக பெருகுன்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. இந்த காணொளியில் வரும் காட்சிகள் அனைத்தும் நம் சிவசாய் இல்லத்தில் காகங்களுக்கு உணவு தண்ணீர் வைக்கும் பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள். காகத்திடம் பல அரிய நற்குணங்கள் இருக்குங்க. பறவை இனங்களிலேயே மிகவும் ஒரு ஒழுக்கமான, தன் ஜோடியை தவிர இன்னொரு ஜோடியோடு இனம் சேராத அளவிற்கு ஒழுக்கமான பறவை நம்ம காகங்க. நம் முன்னோர்களின் ஆன்மா அந்த காகத்தின் மூலமாக வந்து நம்மளை கண்காணிச்சிட்டு நம்மளை பாதுகாத்துட்டு போகிறதா ஐதீகம் சொல்லப்படுது. காகம் இந்த மாதிரி எங்கிருந்தாவது குச்சிகளையும் பொருட்களையும் நம் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தால், நம் இல்லத்தில் வீடு கட்டாமல் பாதை நின்றிருந்தாலோ, நல்ல காரியங்கள் நிகழாமல் இருந்தாலோ அவையெல்லாம் நிகழும் என்பது கூறப்படுதுங்க. காகம் தனது அலகுகளால் தேய்த்து கொள்வதை கண்டால் மிகுந்த அதிர்ஷ்டம். காகம் இவ்வாறு எங்கிருந்தாவது உணவுகளை கொண்டு வந்து நம் இல்லத்தில் வைத்து நனைத்து பொறுமையாக தின்று கொண்டிருந்தால் நம் இல்லத்தில் எவருக்கும் வாழ்நாள் முழுவதும் உணவு பஞ்சமே வராதுங்க. இதை முன்னோர்கள் அறிந்து தான் காகத்திற்கு உணவு தண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வாழ்நாள் முழுமைக்கும் நம் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து வரலாங்க. இவ்வாறு நினைத்த உணவை தன் குட்டிகளுக்கு வாயில் அடக்கி கொண்டு சொல்லுங்க. அந்த குட்டிகள் உண்ணும் பொழுது நம் 7 தலைமுறை சாபம் பாவம் தீரும்னு சொல்லப்படுதுங்க சாஸ்திரத்தில். காகம் நம் இல்லத்தின் வடக்கு பக்கமாக அமர்ந்து கத்தி கொண்டிருந்தால் நம் இல்லத்திற்கு சுப செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். கிழக்காக அமர்ந்து காகம் சத்தமிட்டால் நம் இல்லத்திற்கு சொந்தங்கள் வருகை என்று கூறப்படுகிறது. நாம் எங்காவது வெளியே செல்லும் பொழுது காகம் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக சென்றால் செல்லும் காரியம் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். அதே காகம் செல்லும் வேளையில் நம்மை நோக்கி எதிர்பக்கமாக வேகமாக பறந்து வந்தால் செல்லும் வேலையை தடை செய்வது நல்லது. மீறி சென்றால் செல்லும் காரியத்தில் தடைகள் உபத்திரங்கள் நேரும். மேலும் காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது வீட்டின் முன்பக்கம் உணவளிக்காமல், கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் உணவளிக்காமல், வீட்டின் பின்பக்கம் மேற்கு பக்கம் மத்திய பகுதியில் உணவளித்து வாருங்கள். உணவளிக்கும் பொழுது ஏதாவது தட்டிலோ இலையிலோ உணவளித்து வாருங்கள். மேலும் உணவளிப்பதற்கு முன் அந்த இடத்தை சிறிது சுத்தம் செய்துவிட்டு உணவளித்து வாருங்கள். மிகுந்த நன்மை தரும். தீராத கடன் தீர காகத்திற்கு உலர்ந்த திராட்சை ட்ரை கிரேப்ஸ் கொடுத்து வாருங்கள். உங்கள் வாழ்வில் கடன் படிப்படியாக குறைவதை நீங்களே கண்கூடாக காணலாம். மேலும் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இவ்வாறான காட்சி, ஒரு காகம் இன்னொரு காகத்திற்கு உணவு ஊட்டுவதையோ கொஞ்சிக் கொண்டிருப்பதையோ நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அந்த காட்சி பார்த்த நாள் முதல் உங்கள் இல்லத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பல நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையின் ஆட்டம் ஆரம்பமாகிவிடும் என்பதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் தீர இந்த மகாலய அமாவாசை தினத்தின் முன்தினமான இந்த 15 நாட்களை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனிக்கிழமை அமாவாசை தினங்களில் தவறாமல் எந்த உணவு படைத்தாலும் அதில் சிறிதளவு எள்ளு கலந்து படைத்து வாருங்கள். உங்கள் வாய்ப்புகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். மகாலய அமாவாசை தினத்தன்று உங்களால் முடிந்த தானங்களை காகம், பசு, நாய்கள், பறவைகள், சிறு பிள்ளைகள், கண் பார்வையற்றவர்கள், ஊனமுற்றோர், வயதானவர்கள் என்று அனைவருக்கும் தவறாமல் செய்து வாருங்கள். தினம் ஒரு தகவல். நாம் சமைத்தவுடன் ஒரு பிடி சாதம் காகத்திற்கு படைத்து வாருங்கள். முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம் தீரும். தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சிவசாய் இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.